இப்போ அப்பா சின்னதாக உங்களை அட்ரஸ் பண்ணுவாங்க, சீனியர் எடிட்டர் ஸ்டேஜுக்கு வருவாங்க. சபையில 83 வயது மூத்த குடிமகன் என்ற முறையிலே நானும் எனது நண்பர்கள் கருணாநிதி யாரும் இருப்பார்கள் என்றால் தெரிவிக்கிறேன். இந்த விழாவை எடுத்து நீங்கள் எல்லாரும் பிரயாசித்து உங்கள் வீட்டு நல்ல முறையில் நடத்தி உங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு போக சில கடமைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த காமச்சேரி முறையில நான் நுழைந்தது ஒரு சந்தர்ப்பமான காரியமாகும். சின்ன வயதிலிருந்து 3 வயது நான் முதல் பார்த்த காமிக்கு 3 வயதுல ஒரு மாற்றம். அதே மாதிரி விஜய் சின்ன வயசுல இருக்கும்போது அவளுக்கு அதே மாதிரி ஒரு மாற்றம் ராட்ட சக்கரையான கதையை 100 தடவைக்கு மேல் சொல்லி ஊட்டி. அது போல நீங்கள் இந்த காமிக்ஸ் தேசம் காமிக்ஸ் வாழ்க வேண்டும், இதை விரிவடைய வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாக இருந்தால் நீங்கள் எல்லோருமே நேரத்தை எடுக்க வேண்டும். இந்த அடுத்த வாரம் அல்லது இந்த மாதத்துக்கு உங்களை அடுத்த ஆண்டுக்கான இது காமர்ஸ் இதழ்களை பற்றிய விவரங்கள் எல்லாமே வந்துவிடும். அவன் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் நண்பர்கள் அவர்களுக்கு தொடர்பு உங்கள் தொடர்பு உள்ள நண்பர்கள் அவர்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு இருந்தாலும் சரி, அவர்கள் கட்டாயம் தொடர்பு அதை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது போல நூலகங்கள் இந்த காமர்ஸ் தேசத்திற்கு ஒரு இடைநிலமாக இருந்து நான் படிக்கிறேன். என்னை வளர்க்கிறோம் பல மதுரையில் இருந்த பல நூலகங்கள் பழைய புத்தகங்கள் மாதிரி அதே மாதிரி விஜய் முதல் அவன் பள்ளி பயன்படுத்தினாங்க. அது மாதிரி நமது காமர்ஸ் இதழ் உங்கள் வீட்டில் இருந்து அது சோழனுக்கு இடமில்லாத அது நிச்சயமாக ஒரு பள்ளிக்கு தானமாக கொடுக்க வேண்டும் பள்ளி லைப்ரரி இருந்தால் இந்த காமர்ஸ் வாசகர்களின் புறப்படும். அந்த பள்ளி லைப்ரரிகளில் அவர்கள் நேரடியாக வாங்குவதற்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அது அவர்களால் வாங்கக்கூடிய நிலை வருவதை நமது நண்பர்கள் நமது புத்தகங்கள் காலமாக அவர்கள் படித்த பள்ளி அல்லது அவர்கள் இருக்கும் பக்கத்தில் இருக்கும் பள்ளி நூலகங்களுக்கு கொடுத்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய வேண்டுகோள். அது இந்த ஈரோடு விழாவில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வயது ஊக்குவின் காரணமாக அடுத்த உங்களெல்லாம் சந்திக்க முடியுமா இல்லையா என்பதற்கு எனக்கு பதில் இல்லை. இருந்தாலும் கூட
இந்த என்னுடைய நான் வேண்டுகோள் விடுத்த வேண்டுகோளை நீங்கள் நீதிசார எடுத்துக்கொண்டு உங்கள் ஊர் உங்கள் பள்ளி அந்த நூலாளர்கள் அந்த சிறுவர்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள சிறுவர்கள் அவர்கள் பெண்கள் இவங்க எல்லாருக்கும் இந்த காமத்தின் பாதிக்கும் நன்மை நோக்கி எல்லாரும் கிடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை